சுந்தர் நான் ஒண்ணு சும்மா இல்ல, இமானுவேல் சேரனோட பேரன். அவர் ரமேஷ் குமார், அவரோட தம்பி நான். நினைக்கிறான் என் பாட்டன் சுந்தரலிங்கம் வெள்ளைய படைய 17 முறை நெற்கட்டா செவல் பூலிதன் படதளபதியாக, முன்னணி தளபதியாக, கட்டளை தளபதியாக, ராபர்ட் கிளை வரைக்கும் 17 முறை திருச்சிராப்பள்ளி வரை வெள்ளையனை விரட்டிய அந்த சுந்தரலிங்கத்தின் பேர் நான் சொல்கிறேன், எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று. பட்டியல் வெளியேற்றத்தில் நாடார்குடி தம்பிகள், மறவர்குடி தம்பிகள், கள்ளகுடி தம்பிகள், கோணார்குடி தம்பிகள் எல்லோரும் பட்டியல் வெளியேற்றம், எங்களை வெளியேற்று என்றார்கள். தமிழ் முஸ்லிம் நானும் சொல்கிறேன், எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று. உயிர் உன்னதமானது என்பதை நாங்கள் அறிவோம். அதைவிட உன்னதமானது எமது உரிமை. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு பெரிதென்று பேசிய எமது உயிர் மேதகுவே பிரபாகரன் தேசிய தலைவர் அவர்கள் தான் சொல்லுவார். அன்பான உறவுகளே, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், உளவியல் சிக்கலில் 12 காலமாக தேவேந்திர குல சமூகம் போராடி கொண்டிருக்கிறது. இந்த இழிவை என் தாத்தன் சுமந்தான், என் அப்பன் சுமந்தான், நானும் சுமந்தேன். இனி வரக்கூடிய என் சந்ததிகள் இந்த இழிவை சுமக்க கூடாது என்றுதான் இந்த பட்டியல் வெளியேற்ற பிரகடனம். ஆரிய திராவிட அரசு எங்களை வெளியேற்று, இந்த இழிநிலை இருந்து எங்களை வெளியேற்று. வெளியேற்று எங்கே வைப்பாய் என்று கேட்கிறாய் நீ. நாங்கள் சொல்கிறோம், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், caste is a mental state. சாதி என்பது மனநிலை, மனநோய் என்கிறார். அதைதான் நாங்கள் சொல்லுகிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று தமிழர் மறை கூறுகிறது. பிறப்பின் அடிப்படையில் பேதம் இல்லை. தமிழர் வரலாற்றில், தமிழர் மெய்யில், தமிழர் பண்பாட்டில் நீ கொண்டு வந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 10% கொண்டு வந்த அம்பேத்கர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு என்பது சோசியல் எஜுகேஷனலி பேக்வர்ட், கல்வியிலும் சமுதாயத்திலும் பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார். நாங்கள் பின்தங்கப்பட்டோம். we are not depressed class, suppressed class. அமுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களடா நாங்கள். பல்லர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். சுந்தர் நான் ஒண்ணு சும்மா இல்ல, இமானுவேல் சேரனோட பேரன். அவர் ரமேஷ் குமார், அவரோட தம்பி நான். நினைக்கிறான் என் பாட்டன் சுந்தரலிங்கம் வெள்ளைய படைய 17 முறை நெற்கட்டா செவல் பூலிதன் படதளபதியாக, முன்னணி தளபதியாக, கட்டளை தளபதியாக, ராபர்ட் கிளை வரைக்கும் 17 முறை திருச்சிராப்பள்ளி வரை வெள்ளையனை விரட்டிய அந்த சுந்தரலிங்கத்தின் பேர் நான் சொல்கிறேன், எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று. நீ வெளியேற்ற மாட்ட. சீமான்கிற மான தமிழன் தான் அந்த பட்டியலை சுத்தியலை வச்சு சுக்குநூறா உடைப்பான். நாங்க உடைக்கிற காலத்தை உருவாக்குவோம். சீமான் எல்லா தமிழ் குடிகளுக்கும் பேசினார். இன்று ஒவ்வொரு தமிழ் குடிகளின் சிக்கல்களை எடுத்து பேசுகிறார். இது பல்லர்களுக்கான பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான பிரச்சனை. தேவேந்திர குல வேளாளர் என்று எங்களை அழை. அதுதான் நாங்கள் கேட்கிறோம். என் அன்பு உறவுகளே, இந்த திராவிட சித்தாந்தம் எப்படி நீ இசை வேளாளர் என்ற நீ எப்படி இசை வேளாளர் என்று மாற்றினாய்? 1971 சட்டநாதன் கமிஷன் வருது, சட்டநாதன் ஆணையம் வருகிறது. அதில் தமிழ் குடி எல்லாவற்றையும் கணக்கிடுகிறார்கள். எல்லோரும் நாம் வருகிறோம். அதில் கருணாநிதி பிறந்த குடி தெலுங்கு சின்ன மேளம் என்று வருகிறது. தமிழ் குடியில் வரவில்லை. அன்று மாற்றினார். தெலுங்கு சின்ன மேளத்தை இசை வேளாளர் என்று மாற்றினார். இசையில் ஏதடா வேளாண்மை திராவிடியா பயிர்களான்னு அன்னைக்கு செருப்பு கட்டி அடிச்சிருந்தா இந்த சிக்கல் இல்ல. இது சாதாரண சிக்கல் இல்ல. அன்பு மக்களே, தமிழ் சமூகத்தை சாதியாக கூறு போட்ட சனாதனத்தின் பக்கம் நிற்கிறது இந்த திராவிடம். தமிழர் நாங்கள் ஒருமையாக இருக்கிறோம். எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று.
எவ்வளவு அழகா பாருங்க. அந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு என்ன கிரைட்டீரியா கொடுக்கறான் அப்படின்னா, வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற இடபிள்யூஎஸ் உயர்ந்த ஜாதி ஏழை, வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய இந்த பிசில, எம்பிசில, எஸ்சில, இந்த பட்டியல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பணக்காரன். அப்ப 2 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஆண்டு வருமானம் வரக்கூடியவன் பணக்காரன். 10 லட்சம் 8 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் வரக்கூடிய ஏழைன்னு ஒரு இடபிள்யூஎஸ் கிளாஸ் கொண்டு வந்தில, அதே மாதிரி தேவேந்திர வேளாளர் குலத்துக்கும் அப்படி ஒரு கிளாஸ் நீ கொண்டு வரணும். இல்லனா நான் தமிழர் கட்சி அதை கொண்டு வர வைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்து